தொடர்ந்து நம்ம ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இப்ப வந்திருக்கக்கூடிய ட்ரம்ப்புடைய ஒரு முக்கியமான அறிவிப்பை தான் பார்க்க போறோம். வீடியோ முழுவதுமே பாத்தீங்கன்னா காமெடியா இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா ட்ரம்ப்புடைய அறிவிப்பு வந்தாவே நமக்கு காமெடிக்கு பஞ்சம் இல்ல. ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, பல விஷயத்த சொல்லி வச்சிருக்காரு. இந்த மனசரால மட்டும்தான் இந்த சீரியஸான சிச்சுவேஷன்லயே காமெடி பண்ண முடியும். வாங்க ஒன்னொன்னா பாத்திரலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு அதை எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். நம்ம இன்னைக்கு என்ன நாள், நம்ம எல்லாருமே கேலண்டர்ல குறிச்சு வைக்க சொல்லியிருந்தாரு ட்ரம்ப். என்ன சொன்னாரு, 5 நாள்ல ஈரான் என்ன பண்ணிடுவோம், ஒட்டுமொத்த பவர் பிளான்ட்டையும் அடிச்சிருவோம், 5 நாள் தான் அவங்களுக்கு டைம்னு சொல்லியிருந்தாரு. எப்ப சொல்லியிருந்தாருன்னு பாத்தீங்கன்னா திங்கட்கிழமை சமயத்துல அவர் சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, 48 மணி நேரம் தான் டைம், அதுக்குள்ள நீங்க ஹார்மோஸ் திறக்கலைன்னா உங்களுடைய பவர் பிளான்ட் எல்லாம் அடிச்சிருவோம், அப்படியே ஈரான இருள்ல மூழ்கிடுவோம்டாங்க. அதுக்கு பிறகு என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த 48 மணி நேரம் வர்றதுக்கு முன்னாடி அவரே முந்திரி குட்டியாட்டு உள்ள இல்ல 48 மணி நேரம் வேணாம், 5 நாள் நான் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க, ஹார்மோஸை தரங்கன்னு சொல்லியிருந்தாரு. இப்ப பாத்தீங்கன்னா 5 நாள் முடிய போது அடிப்பா நாங்க காத்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ஈரான் சொல்றாங்க. நீதான் பாரு தரைவழியா, இல்ல நீதான் என்ன பண்ணு, பவர் பிளான்ட் அடிச்சு பாரு. அதுக்கப்புறம் இந்த இஸ்ரேலையும் அதுக்கு பிறகு கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்டையும் நான் அடிச்சிருவேன். அது மட்டும் இல்லாம அவங்க சோலார் எனர்ஜில இருந்து கரண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, அதையும் அடிப்பேன். அதுக்கு பிறகு கடல் நீரை நன்னீராக சுத்தம் செய்யக்கூடிய அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, அதையும் அடிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை என்ன பண்ணாங்க, ஈரான் விட்டாங்க. நீ மட்டும் அடிச்சா நான் கண்டிப்பா அடிப்பேன்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருந்தாங்க. ஈரான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அமெரிக்கா என்ன பண்ண போறாங்கன்ட்டு. ஆனா உடனே இன்னைக்கு என்ன பண்ணிட்டாரு, அவருடைய ட்ரூத் சோசியல்ல ட்ரம்ப் சொல்லிட்டாரு, 5 நாள்லாம் முடிஞ்சா பரவாயில்ல, மறுபடியும் நாங்க 10 நாள் அதை நீடிக்கிறோம், அதாவது ஈரானுடைய பவர் பிளான்ட்டை அடிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதாவது இவரே குண்டு வைப்பாராமா, இவரே அதை எடுத்துருவாராமா. அந்த மாதிரி முதல்ல 48 மணி நேரம் அவ்வளவுதான், அதோட உங்களுடைய கதை முடிஞ்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அந்த 48 மணி நேரம் வர்றதுக்குள்ளேயே இல்ல 5 நாளுண்டாரு. இப்ப அந்த 5 நாள் வரும்போதே என்ன ஆகுது, இவர் அடிப்பாரான்னு பார்த்தா மறுபடியும் 10 நாள் இருக்காரு. இப்ப 5 நாளைக்கு அப்புறம் இப்ப இருந்து 10 நாள் அப்படின்னு என்ன ஆகும், இன்னும் என்ன இருக்குது, இப்ப முதல்ல 5 நாள், இப்ப 10 நாள், இன்னும் பார்த்தா இது எக்ஸ்டெண்ட் ஆயிட்டு போயிட்டே இருக்குது. நாங்க வச்சிருக்க அந்த 15 நிபந்தனைகள் அப்படியேதான் இருக்கு, நிபந்தனைகள்ல எந்த மாற்றமும் இல்ல. ஈரான் இப்ப எங்க வழிக்கு வருவோம்னு சொல்லியிருக்காங்க. சமாதானம் கிட்டத்தட்ட போயிருக்கு. நீங்க இதை அவங்கள்ட்ட போய் கேட்டுறாதீங்க, அவங்க ஒத்துக்க மாட்டாங்க, ஈரானுக்கு இது கௌரவ பிரச்சனை, அதனால நாங்க சொல்றதை நீங்க நம்பிக்கோங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இவரே என்ன பண்றாரு, 10 நாள் தள்ளி வைக்கிறோம்னு சொல்லிட்டு அதை ஈரான் மேல பழிய போட்டு ஈரான் கெஞ்சுறாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா அதை போய் ஈரான்கிட்ட கேட்டுறாதீங்க, ஈரான் ஒத்துக்க மாட்டாங்க, அது அவங்களுக்கு கௌரவ பிரச்சனைன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அரபு நாடுகள்லாம் பயந்துட்டு இருக்காங்க, ஒண்ணு கூட விட்டு வைக்கல ஈரானு. இன்னும் சொல்ல போனா கத்தாருடைய ராஸ் லஃபானா கூட அடிச்சுட்டாங்க, இன்னும் சவுதியுடைய அரம்கோவையும் அடிச்சுட்டாங்க. இந்த மாதிரி பல இடங்கள் அடிக்கப்பட்டுருச்சு, ரேடார்கள் எல்லாம் அழிக்கப்பட்டுருச்சுங்கிறத தெரிஞ்சுட்டு இப்ப எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, போய் இந்த அரபு நாடுகள் தான் கெஞ்சுறாங்கன்னு சொல்றதெல்லாம் யாரா இருக்கும், கண்டிப்பா இந்த அரபு நாடுகளா மட்டும்தான் இருக்கணுமோ தவிர கண்டிப்பா ஈரானா இருக்காது. அது இல்லாம இன்னைக்கு பாகிஸ்தானே என்ன சொல்லியிருக்காங்க, இன்னும் பேச்சுவார்த்தையே ஆரம்பிக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அமெரிக்கா சொல்லுது பாகிஸ்தானும் துருக்கியும் தான் நடுவில் நிக்கிறாங்கன்ட்டு. அந்த துருக்கி பாத்தீங்கன்னா இப்ப சைலண்டா இருக்கிறாங்க. ஈரான் சொல்லிட்டாங்க எங்கள்கிட்ட பேசலன்னு சொல்லிட்டாங்க. பாகிஸ்தான்கிட்ட காலையில கேட்டதுக்கு இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலன்னு சொல்லிட்டாங்க. பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு ஆரம்பிக்கவே இல்லைங்கிறாங்க. எப்ப ஆரம்பிக்க போறாங்க அப்படிங்கக்கூடிய தகவலே வரல. ஆனா அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டோம், அதுக்கப்புறம் சமாதானம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறது ரொம்பவே ஒரு காமெடியா போயிருக்கு. இதெல்லாம் பார்த்தாதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு பிரஸ் மீட் வேற கொடுத்திருக்காரு. அந்த பிரஸ் மீட்ல அவர் பேசின விஷயம் எல்லாம் பார்த்தா உண்மையாலுமே இவர் ஒரு பிரசிடென்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே சந்தேகம் வரும். அந்த அளவுக்கு புழுகு மூட்டையா புழுகி வச்சிருக்காரு. முதல்ல யார கழுவி ஊத்திருக்காருன்னு பார்த்தா நேட்டோ நாடுகளை தான் கழுவி ஊத்திருக்காரு. அது எப்படி கழுவி ஊத்திருக்காருன்னா, நான் இல்லாட்டினா அந்த நேட்டோ நாடுகள்லாம் ஒண்ணுத்துக்கா இருக்காது, அதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் பேப்பர் டாய்ஸ், அதாவது பொம்மைக்கு சமம், அதுவும் காத்துல பேப்பர்ல செஞ்ச காத்துல பறக்கக்கூடிய பொம்மைக்கு சமம், இந்நேரம் அதெல்லாம் பறந்து போய்க்கும், நானும் போனா போதுன்னு அவங்கள உதவி வாங்கன்னு கூப்பிட்டா வரேன்னு முதல் சொன்னாங்க ஒரு வாரம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்ப வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நேட்டோ நாடுகள் முழுவதும் போயிட்டாங்க. இவங்களை நான் வச்சுக்கிறேன், இப்ப விட்டுருவேன், இனிமேல் நீங்க எங்கிட்ட எப்பயாவது தேவைக்கு வருவீங்கல்ல, நான் இல்லாம நீங்க எல்லாம் என்ன பண்ண முடியாது, நிம்மதியா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் முதல்ல நேட்டோ நாடுகள் மேல அவருடைய அதிருப்தியை காமிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு உங்களுடைய தேவை ஒண்ணும் எங்களுக்கு வேண்டாம், நாங்க ஆல்ரெடி வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு 3 தடவை சொல்லியிருக்காரு. அவர் வின் பண்ணிட்டாராமா, ஐ டோன்ட் நீட் யுவர் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு நேட்டோவுக்கு சொல்றாரு. சொன்னதுக்கு பிறகு இங்க இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள்லாம் கேட்டிருக்காங்க,
அதாவது நீங்க அப்பப்ப சமாதானம் பேசுனேன்னு சொல்றீங்க. ஈரான்ல இருந்து யாரோ வந்து பேசினாங்க, அவங்க வந்து ஒரு ரகசிய தலைவர்னு சொல்றீங்க. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அப்படி ஒரு தலைவர் எங்க நாட்டிலேயே இல்ல, இருக்கிற எல்லா தலைவர்கிட்டையும் வந்து அவர் பேசல, அப்ப வேற யார்கிட்ட தான் பேசியிருப்பாரு, அவர் கண்ணாடி முன்னாடி நின்று பேசியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. நீங்க அந்த தலைவர் யாருன்னு சொல்லிட்டா பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதுக்கு வந்து IRGCல முக்கியமா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் அவர்கிட்ட தான் நாங்க பேசியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நபர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு சொல்லல. அதே சமயத்துல அந்த நபர் கிஃப்ட் கொடுத்திருந்தாரே, அதாவது கடைசிக்கு சொல்லுங்க. ஏன்னா போன தடவை என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு இப்போ ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த கிஃப்ட் என்னன்னு கேட்டதுக்கு தான் சொல்லியிருக்காங்க, எங்களுக்காக வந்து ஒரு 8 ஆயில் டேங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஆயில் டேங்க்னா என்ன சொல்றாங்கன்னா, இந்த கப்பல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குல்ல ஹார்மோஸ்ல, அதுல 8 ஆயில் டேங்க வந்து வெளியிட்டு இருக்காங்களாமா அமெரிக்காவுக்காக. அப்படி என்னடா ஆயில் டேங்க்னு பார்த்தா, இந்தியாவுக்கு 2, பாகிஸ்தானுக்கு 2, அதுக்கு பிறகு வந்து மலேசியாவுக்கு 2, துருக்கிக்கு 2ன்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளுமே 2 கப்பல் இன்னைக்கு வந்து வாங்கியிருக்காங்கன்னு அறிவிச்சிருக்காங்க. கடைசியில அப்புறம் பார்க்க போனா ட்ரம்ப் வந்து அந்தந்த நாடு வாங்கின எல்லா கப்பலும் அமெரிக்கா தான் வாங்கி கொடுத்துச்சு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணிருக்காரு சொல்லிட்டு, அதுதான் எங்களுக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட் அப்படின்னு இருக்காரு. இப்படிதான் ரொம்ப நாளா என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் போற நான் தான் நிறுத்துறேன்னு பெருமை பேசிட்டு இருந்தாரு. இந்த உலகத்துல 8 வந்து போரை நிறுத்திட்டேன் நானே இதுவரையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மேடையிலயும் என்ன பண்ணுவாரு, பேசிட்டே இருப்பாரு. அந்த மாதிரிதான் எல்லா நாட்டுக்கும் வரக்கூடிய அந்த கண்டெய்னர் ஷிப் எல்லாம் இவர் வாங்கி கொடுத்ததா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. பார்க்க போனா அமெரிக்காவுடைய எந்த பொருளுமே அந்த இடத்துல வந்து தாண்டி வரல. அமெரிக்காவே வந்து சைனாட்ட வந்து எங்களுக்காக வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா அதையெல்லாம் விட்டு போட்டு இந்தியாவுக்கு துருக்கிக்கு வந்ததெல்லாம் என்ன பண்ணிருக்காரு, இவர் வாங்கி கொடுத்ததுதான் சொல்லியிருக்காரு. அதுதான் ஈரான் இவருக்கு கொடுத்த கிஃப்ட்னு இருக்காரு. கிஃப்ட்னு சொல்லும் போதே நமக்கு சந்தேகம் வந்துச்சு, இவர் ஒண்ணும் வாங்கியிருக்க மாட்டாருன்ட்டு. இன்னைக்கு இவருக்கு வந்து அதை என்ன பண்ணிருக்காரு, கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. இதே உருப்படியா உண்மையாலுமே பேச்சுவார்த்தைன்னு ஒண்ணு போயிருந்தா அந்த தலைவர் யாருன்னு சொல்லியிருப்பாங்க, அதுக்கப்புறம் என்ன கிஃப்ட் வாங்கியிருப்போம்னு சொல்லியிருப்பாங்க. இதெல்லாத்துக்கும் மேல அடுத்தது ரொம்ப முக்கியமான கேள்வி, 2 கேள்வி. ரெஜிம் சேஞ்சுன்னு ஒண்ணு சொல்றீங்களே, அது எப்ப கொண்டு வருவீங்க, எப்படி கொண்டு வருவீங்கன்னு கேட்டதுக்கு, கொண்டு வந்துட்டுமே, இப்பவே கிட்டத்தட்ட கொண்டு வந்துட்டோம், உங்களுக்கு எல்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டிருக்காரு ட்ரம்ப். எல்லாருக்கும் ஆச்சரியம். ரெஜிம் சேஞ்சுன்னா என்னது, ஈரான்ல ஆட்சி மாற்றம் கொண்டு வருவோம்னு அர்த்தம். இப்ப யார் இருக்காங்களோ அவங்கள விட்டு போட்டு என்ன பண்ண போறாங்க, ஷாவுடைய ஃபேமிலியை கொண்டு வர போறதா வந்து சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்துருச்சான்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டா, அதுதான் சொல்றாரு, நான் ரெஜிம் சேஞ்சுன்னு சொன்னது அங்க இருந்த தலைவர்களை எல்லாம் என்ன பண்ணுவோம், மாத்துவோம். இப்ப வந்து கோமேனியை மாத்திட்டோம்ல, அவர் எப்படிப்பட்டவரா இருந்தாரு, ஒரு மனநோய் பிடிச்ச தலைவரா இருந்தாரு. பாத்துக்கோங்க, சைக்கோ தலைவராம கோமேனி. அத வந்து ட்ரம்ப் சொல்றாரு. ட்ரம்ப் தான் வந்து பார்த்தா இந்த ஒரு மாசமா யாராலையுமே ஜட்ஜ் பண்ண முடியுமா மாதிரி இருக்கு. காலையில ஒண்ணு சொல்லுவாரு, சாயங்காலம் ஒண்ணு சொல்லுவாரு, முதல்ல 2 நாளுண்டாரு, 5 நாளுண்டாரு, இப்ப 10 நாளுங்கிறாரு. அதுக்கப்புறம் தலைவர்கிட்ட பேசணுங்கிறாரு, கிஃப்ட் கொடுத்தோங்கிறாரு. அந்த கிஃப்ட்டும் பார்த்தா அமெரிக்காவுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி இருக்கு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி பேசுறதே இவர் தான். ஆனா கோமேனி ஒரு மனநோய் பிடித்த தலைவர், அவரை நாங்க அழிச்சிட்டோம்ல, அப்ப அது ரெஜிம் சேஞ்ச் கிடையாதா? ஒண்ணுதான் குறை, அது முஜ்தபா அவர்களே அழிச்சிட்டோம்னா முடிஞ்சு போச்சு. எங்களை பொறுத்தவரை கோமேனியுடைய ஃபேமிலியில யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, IRGCவே இது பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த சாவுடைய ஆட்சியை கொண்டு வருவோம்டாங்க. ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதை விட்டு போட்டு என்ன பண்றாங்கன்னா, இல்ல கோமேனி இறந்துட்டாரு, கோமேனியில இருக்கக்கூடிய அவங்களுடைய குடும்பத்தினர் இறந்தாவே எங்களுக்கு போதும், அதுவே ஒரு ரெஜிம் சேஞ்ச் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. கடைசியா அங்க இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் வந்து கேள்வி கேட்கும் போது இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்காரு. நான் சொன்னா நீங்களா நம்ப மாட்டீங்க, அடுத்த சுப்ரீம் லீடரே நான் தான், என்னை வந்து சுப்ரீம் லீடரா வந்து பதவி ஏத்துக்க சொன்னாங்க. ஈரான்ல இருந்து யார் கூப்பிட்டாங்கன்னு தெரியல பாருங்க. ஈரான்ல இருந்து அப்படி கூப்பிடுவாங்களா? ஈரான் வந்து அங்க வந்து வச்சிருக்கதே மதத்தலைவராகத்தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அந்த கோமேனி அவர்கள் யாரு, சியாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய மதத்தலைவர். அப்ப இப்ப வந்திருக்கக்கூடிய முஜ்தபா அவர்கள் யாரு, எல்லாருமே முஸ்லீம் தான். அப்ப முஸ்லீமுக்கு யாராவது போய் இவங்களை போய் கூப்பிட போறாங்களா? கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லாம அதை சொல்லி வச்சிருக்காரு. ஈரான்ல இருந்து என்னை வந்து சுப்ரீம் லீடரா வந்து பொறுப்பேற்றுக்க சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன்ட்டு இவர் சொல்லியிருக்காரு. அதுல வேற கீழே இருக்கக்கூடிய ஒரு 100 பேர் என்ன பண்றாங்க, கை தட்டி வரவேற்கிறாங்க. உண்மையாலுமே அவங்க எல்லாம் வந்து தெரிஞ்சு கை தட்டுறாங்களா, தெரியாம கை தட்டுறாங்களா? கை தட்டாட்டினா இந்த ஆள் நம்மளே அவ்வளவுதான், அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு வந்து எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இருக்கிறத கோத்து விட்டுருவாங்கன்னு பயந்துக்கிறாங்களான்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு அவங்களே கீழே இருக்கிறவங்களா கை தட்டி வரவேற்கக்கூடிய வீடியோ எல்லாம் வந்து இன்னைக்கு பார்த்தா ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரம்ப் தான் மனசாட்சியே இல்லாம சுப்ரீம் லீடர் போஸ்டுக்கே என்னை வந்து வருகன்னு சொல்லிட்டு வரவேற்று இருக்காங்க. நான் தான் வந்து இங்கிருந்து வந்து ஈரான் ரொம்ப தூரம், யார் அங்க போறது அப்படிங்கிற மாதிரி, வேண்டாம் வந்து நீங்களே வேற யாரையாவது தேர்ந்தெடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காருன்னு பார்த்தா, அங்க இருக்கிறவங்களும் வந்து அதுக்கு வந்து ஒரு உரத்த கரகோஷங்கள்லாம் கொடுத்து கடைசியா அந்த ஒரு பிரஸ் மீட்டும் முடிஞ்சிருக்கு. உண்மையாலுமே வந்து இந்த பிரஸ் மீட்டை கேட்டாவே தெரியும்,
ஒரு பிரசிடென்ட் கொடுக்கக்கூடிய உரையா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தள்ளி வச்சிருக்கக்கூடிய அந்த 10 நாளை பார்த்தாவே தெரியுது இவங்கனால சொன்னதை செய்ய முடியல, இவங்க தான் அடிபணிஞ்சு போயிட்டு இருக்காங்கன்ட்டு. பத்தாவதுக்கு ஈரான் நாங்க பேசவே இல்லை அப்படின்னு சொல்றது மூலமாகவும், பாகிஸ்தான் இன்னும் பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கலன்னு சொல்றது மூலமாகவே யார் இப்ப பயந்து பின்வாங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும். இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு ஈரான்ல கிஃப்ட் கொடுத்தாங்க, ஈரான்ல தலைவரா பொறுப்பேற்றிருக்கு என்னை கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து காமெடியாக பேசி வச்சிருக்காரு. இதுக்கு நீ ஈரான் அடுத்த வீடியோல என்ன வச்சு செய்ய போறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே அந்த 5 நாள் போர் நிறுத்தம் வந்த போதே தள்ளி வச்சுன்னு சொன்னப்பதே என்ன சொன்னாங்கன்னா, ஈரான்ல ட்ரம்ப் ஒரு கோமாளித்தனமான அறிவிப்புகளை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்களுடைய ஊடகங்கள் எல்லாம் போட்டாங்க. இதுல இந்த சுப்ரீம் லீடரா வேற என்னை கூப்பிட்டு இருக்காங்க ஈரான்ல இருந்துன்னு சொன்னதை கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னும் வச்சு செய்ய போறாங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல். நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு PF அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமமா இருந்தா இவர்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.